மக்கள் தேவை கணக்கெடுப்பு HLO மொபைல் செயலியில் வந்து ஒரு வீட்டில் 2 வாடகைதாரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் தனித்தனி குடும்பங்களாக பதிவேற்ற வேண்டும். சப்போஸ் வந்து அவங்க சொந்த ஊரில் நாங்கள் விவரங்கள் அளிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் தற்போதைய தங்குமிடத்தின் அடிப்படையில் செயல் வந்து பின்வருமாறு பதிவு செய்ய வேண்டும். அதை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுங்க, இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த விவரங்களை செய்யறதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு. சப்போஸ் உருண்டை பிடிக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான் இது. சப்போஸ் அவங்க இங்கேயே வந்து கணக்கெடுத்துக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கட்டிடம் உள்ள வீட்டிற்கு ஒரே கட்டிடம் தான் வழங்கணும். 2 வீட்டுக்கும் வந்து ஒரே கட்டிடம் தான் வழங்கணும். அதாவது என்ன, ஒரே கட்டிடத்தில் வந்து 2 குடியிருப்புகள் இருக்கிறதுனால. ஆனால் அந்த வீட்டின் கீழே வந்து 2 தனித்தனி சமையலறைகள் இருந்தால் அவை 2 தனித்தனி கணக்கெடுப்பு வீடுகளாக, அதாவது சென்சஸ் ஹவுஸாக கருதணும். சென்சஸ் ஹவுஸ்னால என்னென்னா கணக்கெடுப்புக்கு உரிய வீடு அப்படின்ற அர்த்தம். அதில் வந்து தனித்தனி கணக்கெடுப்பாக தான் நம்ம அதை எடுக்கிறதுக்காக வீடாக அதை 2 வீடையும் கருதணும். உதாரணமாக வச்சுக்கலாம், கட்டிட எண் வந்து 12 அப்படின்னா முதல் வாடகைதாரின் பகுதி வந்து 12 போட்டு ப்ராக்கெட்டில் 1 என்றும், அது 2வது வாடகைதாரின் வந்து பகுதி வந்து 12 போட்டு ப்ராக்கெட்டில் 2 அப்படின்னு குறிப்பிட்டாலே போதுமானது. தனித்தனி குடும்ப பகுதின்னு பார்க்கும்பொழுது செயலில் ஆட் ஹவுஸ் ஹோல்டு என்ற விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். அங்கே இருக்கிற 2 வாடகை குடியிருப்பு தனித்தனியாக அந்த 2 வந்து வெவ்வேறு குடும்பங்களாக, அதாவது ஹவுஸ் ஹோல்டுகளாக உருவாக்கணும். குடும்ப தலைவர் பெயரை பொறுத்த வரைக்கும் வாடகைதாரர்களின் குடும்ப தலைவர்களது பெயர்களை தனித்தனியே உள்ளிட வேண்டும். ஏன்னா 2 குடும்பங்கள் என்பதால் குடும்ப தலைவர்கள் வந்து தனித்தனியே உள்ளிட வேண்டும். செயலி, அதாவது ஆப்பில் கேட்கப்படும் வீட்டின் உரிமை என்ற கேள்விக்கு என்ன பண்ணணும், வாடகை என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறத அப்படிக்கிறாங்க அப்படிங்கிறதால அதில் வந்து வீட்டின் உரிமை வந்து வாடகை என்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து தேர்வு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தற்போதைய குடியிருப்பில் வசிக்கும் நபர்களோட எண்ணிக்கை, அதேமாதிரி அவர்களுக்குரிய இதர 33 கேள்விகளுக்கான விவரங்களை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். அவருடன் கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இன்கேஸ் சப்போஸ் அவங்க ஆல்ரெடி செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா செல்ஃப் ஐடி இருந்தால் செயலில் உள்ள ஃபெச் எஸ்இ டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசதி பயன்படுத்தி என்ன பண்ணணும், அந்த ஐடியை உள்ளிடணும். அது ஒரு டிஜிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர்கள் விவரங்கள் வந்து தானாகவே செயலில் வந்தடையும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி உறுதிப்படுத்திட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அது பண்ணால் வெரிஃபை பண்ணாலே போதுமானது. அதை வந்து சின்க்ரைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அவர்கள் அந்த எஸ்ஏஐடி இல்லை அப்படின்னா புதிய பதிவாகவே என்ன பண்ணணும், நம்ம அவர்களின் தற்போதைய தற்காலிக முறையை கொண்டு இந்த 33 கொஸ்டின்ஸுக்கும் பதில் அவங்கள்ட்ட கேட்டு அவர்கள் சொல்லிக்கிற பதிலை வந்து அதில் நம்ம உள்ளிட வேண்டும். அந்த ஆப்பில் உள்ள 33 கொஸ்டின்ஸுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தெளிவாக உள்ளிட வேண்டும். அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் சொந்த ஊருக்கு தான் போய் தான் பதிவு செய்வோம் அப்படின்னு கூறினாங்கன்னா அவர்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை, ஆனால் சொந்த ஊர் தான், கணக்கெடுப்போட விவரங்களை கூறுவோம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொன்னாங்கன்னா கணக்கெடுப்பு விதிமுறை வந்து ஒரு படி என்னென்னா உங்களுக்கு வந்து தற்போதைய இடப்படத்தில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வந்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது நம்ம வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். முடியாது, நாங்கள் வந்து கொடுக்க முடியாதுங்க உங்கள்கிட்ட அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாங்கன்னா செயலில் அந்த வீட்டு எண்ணை குறிப்பிட்டு இன்ஃபர்மேஷன் ரெஃப்யூஸ்ட், அதாவது தகவல் தவறு மறுப்பு அல்லது லாக் அல்லது என்னென்னா உங்களுக்கு ரெஸ்பாண்டட் நாட் அவைலபிள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து சேமித்தாலே உங்களோட வேலை முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவரத்தை உடனடியாக என்ன பண்ணணும்னா உங்கள் மேற்பார்வை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்வைசர் இருக்கா பார்த்தீங்களா, அல்லது மண்டல அதிகாரிகிட்ட வந்து தெரிவித்து அவர்களின் வழிகாட்டலை வந்து நீங்கள் பெற வேண்டும். நன்றி.